நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் 2 காரியத்தை ஞாபகப்படுத்தினார், 2 ஸ்டேட்மெண்ட். தேவன் யார் என்கிற அறிவும் நான் யார் என்கிற அறிவும் மிகவும் அவசியம் சொன்னார். தேவன் யாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நமக்காக மரித்தார், உயிர் திறந்தார், நம்ம ஏகப்பட்ட தியானிச்சு கொண்டே இருக்கிறோம். அதை குறித்து நான் ஆலோசனை இருக்கும்போது கர்த்தர் சொன்ன ஒரு சில காரியங்களை எழுதி வச்சிருக்கிறேன். அதை நம்ம தியானிக்க போறோம். 2வது, நம்ம யாருன்னு நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியும், கொஞ்சம் தெரியும். நம்ம படைத்த ஆண்டவருக்கு அதோட அதிகமா தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட், தேவன் யார் என்று நான் அதை தியானிக்கும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன், ஒரே கர்த்தர் தான். ஆனா எப்படி செயல்படுறார்? அவங்களுடைய ஆபீஸ்ல அவங்களுடைய செயல்பாடுகள் 3 விதமாக இருக்கிறது. என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா என்ன வச்சு நான் சொன்னேன் பாத்தீங்களா? அப்பாவுக்கு மகனாகவும், மனைவிக்கு கணவராகவும், பிள்ளைகளுக்கு. அப்போ 3 விதமான தொழில் அல்லது ஆபீஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, வேலை. ஆனா ஒரே ஆளுதான். இயேசு பூமியில மரித்தார், அது அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலை தான். அந்த இடத்துல ஒரு குமாரனாக பூமிக்கு வந்து மரிக்கிறாரு, பிதாவாக இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கிறாரு. 3 பேருமே ஒரே தேவன் தான். அதை நீங்க மறக்கக்கூடாது, சரியா? ஓகே. இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, ஹூ இஸ் காட், தேவன் யாருன்னு நமக்கு என்ன செய்யணும்? தெளிவா தெரியணும். இதுல நான் சொல்ல போற காரியம் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இதுல இன்னும் ஆழமான காரியங்கள் இருக்கிறது. அது வருகிற வாரங்களில நம்ம கட்டஸ்தமான நான் தொடர்ச்சியா பேச விரும்புகிறேன். முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8:6. ஓகே. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கு என்று நாமும் உண்டாயிருக்கு. அப்போ அவர் சகலத்தையும் உருவாக்குகிற கர்த்தர். ஆமென். பிதாவுடைய குவாலிட்டியில அநேக காரியங்களுக்கு 2 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் எப்படிப்பட்டவர்? படைக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, படைக்கிறவர். வார்த்தையினால என்ன செய்வார்? அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் அவர் படைக்கிற கர்த்தர். ஒரே வார்த்தையில சூரியனை படைச்சிருவார், எல்லா கேலக்சியை படைச்சிருவார். அப்போ பிதாவுடைய குவாலிட்டி என்னன்னா அவர் படைக்கிற கர்த்தர். அது மட்டும் இல்ல, நமக்கு போஷிக்கிறவரும் பிதா. இன்னைக்கு நம்ம ரேஷன்ல அரிசி வாங்கி சாப்பிட்டாலும் அல்லது கடையில 50 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்டோம் நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது, சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம உழைச்சி நம்மளால சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்க சுயபலத்துல உழைச்சிடலாம். உழைச்சி ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிற டைம்ல ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா 1500 செலவாயிரும் இல்லையா? அப்போ 500 சம்பாதிச்சு நான் பெருசா சாதிச்சேன்னு சொல்லவே, அந்த சம்பாதிக்கத்தக்க பலனை யார் தரா? அந்த 500 ரூபாய் சம்பாதிச்சேன்னு சொல்றதே தவறு. ஏன்னா அதை சம்பாதிக்கத்தக்க பலனை கொடுக்கிறதே கர்த்தர் தான். அவருடைய பலத்தினாலதான் இன்னைக்கு சுகமா இருக்கிறோம்னா இட்ஸ் காட்ஸ் கிரேஸ், அவருடைய கிருபை தான். அப்போ அதை சம்பாதிக்க அவனை உதவி செய்தார். அப்போ முதலாவதாக ஆண்டவர் படைக்கிற கர்த்தர். இந்த படைக்கிற கர்த்தர் என்று சொல்லும் பொழுது நம்ம பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் படைத்தார்னு ஒரு பக்கம் வச்சிருந்தாலும், உலகங்களை எல்லாம் படைத்தார், நம்ம எல்லாரையுமே அவர் படைத்தார் தான். அவர் படைக்கிற கர்த்தர், படைக்கிற பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே வாசமா இருக்கிறாரு. அந்த தேவன் இப்போ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை படைக்க அவர் ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு இருதயம் வேணுமா? பிராண்ட் நியூவா இருதயம் சரியா பங்கன் ஆக மாட்டேங்கா, புதிய இருதயத்தை கொடுக்க அவர் வல்லவர், அவர் உருவாக்க வல்லவர். சொந்த வீடு இல்லையா? சொந்த வீட்டை உருவாக்கி தர அவர் வல்லவர். ஏன்னா அவர் படைக்கிற கர்த்தர். எந்தெந்த காரியங்களில் உங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலைகளை எது வேண்டுமோ, அது இல்லாத இருக்கிறதோ அதை உருவாக்க ஆண்டவரால முடியும். உலகத்தையே படைக்க கூடுமானால் உங்களுக்காக எது வேண்டுமோ அதை உருவாக்க தேவனால் கூடும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, முழங்கால் படிடும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, இதை செய்வதற்கு நீர் வல்லமை உள்ளவர். சூரியனையே படைக்கிறான்னு வைங்களேன். சூரியன் எவ்வளவு பெரிய கிரகம் எங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அப்ப அவ்வளவு பெரிய கிரகத்துல முழுவதும் என்னதான் இருக்கு?
அக்கினி தான் இருக்கு. அவ்வளோ அக்கினியை படைச்ச கர்த்தரு உங்க வீட்டுல கேஸ பத்த வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பார்க்கர் தர மாட்டுவாரா? தர மாட்டாரு. முடியுமா முடியாதா? உலக பூமியே படைச்சிட்டாரு, ஒரு வீட்டை கட்டி தர மாட்டாரா? இந்த உலகத்தையே படைச்ச கர்த்தர் உங்க பிசினஸ் நல்லாக்க மாட்டாரா? ஏன்னா அவர் உருவாக்குகிற கர்த்தர். அப்ப பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று நீங்க சொல்லும் பொழுது, அப்ப பிதாவை குறித்த ஒரு அறிவு இருக்கணும், அந்த ஞானம் இருக்கணும். அந்த ஆண்டவரே பிதாவே ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது அவர் உருவாக்குகிற கர்த்தர். அவ்வளவு பெரிய குவாலிட்டி அவருக்கு இருக்கு. கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையிலும் இல்லாதவைகளை அவர் உருவாக்கி தர அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அந்த விசுவாசத்துல, அந்த பய பக்தியில, அந்த நம்பிக்கையில் நீங்க என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு ஜெபிங்க. முழங்கால் போட்ட உடனே ஏதோ கடமைக்காக, நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நல்ல ஆண்டவரே அப்படி சொல்லியே அவர் நல்ல ஆண்டவரே நம்ம நம்பாம போயிட்டோம். ஒரு பழக்க தோஷம் ஆயிடுச்சு, அல்லது அனிச்சை செயல் சொல்லுவாங்க இல்லையா, அனிச்சை செயல் ஆயிடுச்சு. திடீர்னு நீங்க போறீங்க, போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணில் ஏதாவது விழுந்துட்டுங்களேன், ஒரு பூச்சி அடிச்சுட்டு கை அது ஆட்டோமேட்டிக்கா போகுதா, இல்ல பிரெயின்ல சொல்லி 5 நிமிஷம் கழிச்சு போகுதா? பிரெயினுக்கு அந்த வலி சொல்ல டக்குன்னு போயிருது இல்லையா, காலை முள்ளு கொஞ்சம் உடனே காலை முள்ள வந்து எடுக்கிறோம். அதான் அனிச்சை செயல். அது நம்ம மைண்ட் பிரெயினுக்கு நம்ம சிந்தனைக்கு வர முன்பதாகவே அது நடந்துரும். அந்த மாதிரி நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நம்ம ஜெபத்தை ஆரம்பிச்சுட்டு, உண்மையிலே எனக்கு அவர் நல்லவராக இருந்தாரா அதை ரியலைஸ் பண்ணி சொல்லணும். அவர் நல்லவராக தான் இருக்கிறாரு, எந்த மாற்றமும் இல்லை. நம்ம சொல்றது நீங்க உண்மையிலே நல்லவரப்பா, இட் ஷுட் கம் ஃப்ரம் யுவர் ஹார்ட், பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட் சொல்லுவாங்க, இருதயத்தின் ஆழத்துல இருந்து வரணும். இன்னொரு நீ நல்லவரப்பா, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா உம்முடைய கிருபை தான், நீ நல்லவர், என்னை வாழ வச்சிருக்கீங்க, என் தேவையை சந்திச்சிருக்கிறீங்க, எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சிக்கல்கள் மத்தியிலும் என்னை ஜீவனோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல ஆண்டவரே நீங்க ஜெபத்தை ஆரம்பிக்கணும். வழக்கம்போல எல்லாரும் பாஸ்டரோட ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே. அப்ப சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவேனா அதுக்குரிய ஸ்டாண்டர்ட் என்னன்னு புரிஞ்சு நம்ம ஜெபிக்கிறோமா? அதான் என்னோட கேள்வி. ஆமென். அவர் நீங்க ஜெபிக்கும் பொழுது பிதாவே என்று சொல்லும் போது உங்களுக்குள்ள மனசுல வரணும், அவர் உருவாக்குகிற கர்த்தர். எப்படி உருவாக்குறாரு? உலகத்தையே உருவாக்கின கர்த்தர் உங்களுக்காக ஒரு சின்ன வீட்டை உருவாக்க மாட்டாரா? ஒரு சின்ன காரியம் செய்ய மாட்டாரா? ஒரு சின்ன உறுப்பை செயல்பட வைக்க மாட்டாரா? ஒரு சின்ன சுகத்தை தர மாட்டாரா? ஒரு சின்ன கடன் பாரத்தை மாற்ற மாட்டாரா? அவர்கள்லாம் கடன் பாரம் நத்திங் ஃபார் ஹிம். ஓகே, உண்மை கிடையாது. எத்தனை கோடினாலும் ஒரு வினாடியில மாற்றிடுவாங்க. வாகனத்தை தர மாட்டாரா? பிலீவர்ஸை தர மாட்டாரா? சபையை தர மாட்டாரா? சபையை கட்ட பொருளாதாரத்தை சந்திக்க மாட்டாரா? எல்லாமே அவரால் கூடும். அவர் உருவாக்க வல்லமையுள்ள கர்த்தர். திடீர்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், திடீர்னு ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி சாவியை கொடுக்க வைக்க அவரால் கூடும். அவர் திடீர்னு யார்தான் ஆண்டு பேசுவார், நம்ம கையில ஒண்ணுமே இல்லை நினைச்சிட்டு இருக்கலாம். He will do it. அதான் அவர் உருவாக்குகிற கர்த்தர். அப்ப பிதாவே என்று சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள மனசுல வர வேண்டிய காரியம் உருவாக்குற தேவன். ஏசாயா 44:6 வாசிங்க. நான் முந்தினவர் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை. ஆமென். பிதாவுக்கு இருக்கிற ஒரு வைராக்கியம் என்னன்னா, நான் தான் கடவுள், என்னை தவிர கடவுளே இல்லைங்க. ஸ்டேட்மெண்ட் பல இடத்துல சொல்லிருக்காரு. இந்த 10 கட்டளைகள், என்னை உனக்கு வேற தேவர்கள் உண்டே இருக்க, உன்னை எகிப்து தேசம் வர பண்ண தேவன், ஐ ஆம் யுவர் காட், நான் தான் உன் கடவுள். அந்த 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 வார்த்தை நீங்க வாசிக்கும் போதே பிதான்னு சொல்லும் போது அவர் மட்டும்தான் என் கடவுள் அப்படிங்கிறதான ஒரு என்ன சொல்றது, ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேணும். ஆமென். அவ மற்ற கடவுள்கள் சொல்றாங்களே, உலகம் சொல்லுதே, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரணும்? அருவருப்பா தான் தோன்றணும். சிலைகளை பார்க்கும் போது எப்படி வரணும்? அருவருப்பா தோன்றணும். பயப்படக்கூடாது. கடந்த வாரத்துல மேபி ஒரு 2 மாதங்கள் இருக்கும் நினைக்கிறேன், ஒரு சகோதரி என்ன பேசும் பொழுது, பாஸ்டர் நான் வீட்டுக்கு போனோம், மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு, நான் வீட்டுக்கு போவேன்னா அவங்க அம்மா அப்பா ரசிக்கப்படல, நான் பூஜை ரூம் பக்கமே போக மாட்டேன் பாஸ்டர், எனக்கு பயமா இருக்கும்.
அதனாலதான் அவங்க குடும்பத்துல பிரச்சனையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, விக்கிரகமானது ஒன்றுமில்லை. இங்கிலீஷ்ல சொல்லுது, இட் இஸ் நத்திங். விக்கிரகம் என்னது? நத்திங். அந்த சிலை என்பது ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் a stone. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பூஜை பண்ணி அதுக்கு என்ன பண்ணி ஒளி ஏத்துறாங்களா, உரு ஏத்துறாங்களா? ஒண்ணுமே ஏறாது. நீங்க தட் இஸ் ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. அது அவன் வாழ்றதுக்காக சொல்ற கட்டுக்கதை தான் தவிர அது உண்மை கிடையாது. வேதம் சொல்றது, நாம் வேத விசுவாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அது ஒன்றுமே. அப்ப அந்த சிஸ்டர் நான் சொன்னேன், ஒண்ணுமே இல்லதுக்கு ஏன் பயப்படணும்? அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இத்தனை வருஷம் நான் பைபிள் படிக்கிறேன், இந்த ஒரு சத்தியத்தை எனக்கு யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது. பல வருஷமா அவங்க சர்ச்சைக்கு போறவங்க. அப்போ அவன் சொன்ன காரியம் எனக்கு, நான் பெருசாலாம் ஒண்ணும் சொல்லல, ஒரு வசனம், சின்ன விசுவாசம் தான். விக்கிரமானது ஒன்றுமில்லை, இட் இஸ் நத்திங். அப்ப அந்த நத்திங்கிற வார்த்தை அவங்கள இருக்குல்ல, அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்க அவ்வளவு சந்தோஷம். பாஸ்டர் இனிமேல் நான் போனேன்னா நான் பயப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. அது என் வாழ்க்கையில செயல்படவே முடியாது. ஏன்னா சில பெருசா, இயேசு பெரியவரா? உயிருள்ள கர்த்தர், he is living God, ஜீவனுள்ள கர்த்தர், அவர் பெரியவர். அதுக்கு மறந்தே போக கூடாது. ஏன்னா ஒரு சில இந்துல இருந்து ரசிக்கப்பட்டு வந்திருக்கவங்களுக்குள்ள பல இழுப்பு இருக்கும், பின்னோக்கி ஈர்ப்பு. அது என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாதுன்னு சொல்றதுக்குள்ள ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிட்டுனா அது ஒண்ணுமில்லன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆமே. அன்னைக்கு கலைப்பத வீட்டுக்கு போயிருக்கும்போது ஸ்ரீநாத் சேவிட்ட கேட்டார், ஒரு லைனை வரைஞ்சாரு, ஒரு கோடு போட்டு, இந்த கோடை சின்னதாக்க முடியுமா? தொடாம சின்னதாக்கணும் அப்படின்னு. அதுல பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டாச்சுன்னா அந்த கோடு சின்ன கோடா ஆயிடும். அதனால அந்த கோடு எப்படி கோடோ விட்டுருங்க, ஏசப்பா மிகப்பெரிய கோடாக. அவர் மட்டும் பாருங்க, he is greater. அவர் மகா பெரிய கர்த்தர், வல்லமையுள்ள கர்த்தர். அது நத்திங் என்பதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அது சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அல்லது பிரச்சனைகள் வரும் பொழுது ஒருவேளை அது இருக்குமோன்னு என்ன செய்யும், உங்க மனசு சொல்லும். ஒருவேளை அது இருக்குமோ, விட்டுட்டு வந்தோம்ல, அதனால அந்த அஃபெக்ஷன், அந்த போராட்டம் நமக்கு இருக்கும் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்திக்கவே கூடாது, நினைக்க கூட கூடாது. டோன்ட் ஈவன் திங்க் ஆஃப் தட். அது இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது விட்டுருங்க. அதை விட பெரியவன் நம்மகிட்ட இருக்காங்க. அதோட பெரியவன். உலகத்துல உபத்திரம் உண்டுதான், ஆனாலும் தினங்களும் நான் உங்கள்கிட்ட இருக்க சொல்றாருல்ல, ஜெயித்த கர்த்தர் இல்லையா, அதை தான் நீங்க விசுவாசிக்கணுமே தவிர அதை விசுவாசிக்க கூடாது. எந்த விதத்திலும் பிசாசு அந்த எண்ணங்களை கொடுப்பாங்க, உங்களை மன மடிய பண்ணும்படியாக. பிதா யாரு? உருவாக்குற கர்த்தர். அவர் மட்டும்தான் கர்த்தர். நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், நீதிமான பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிவதே இல்லை. அவர் இரண்டாவது பாயிண்ட், அவர் போஷிக்கிற கர்த்தர். அவரை உருவாக்குவாரு. உங்களுக்கு என்ன வேணும்? எலும்புல பிரச்சனைக்கா, எலும்பு புதுசா உருவாக்கிடும். சாப்பாடு வேணுமா? அவர் சாப்பாட போஷிக்கிற கர்த்தர். நான் சம்பாதிச்சு சொல்றேன்ல, அவர் he is our provider. அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், பொருளாதார தேவைகளை சந்திக்கிறவர், கொடுக்கிறவர். அப்ப அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். யாரு? அந்த பிதா. நீங்க மறந்துட கூடாது, பிதா தான் உருவாக்குற கர்த்தர், உங்களுடைய தேவைகளையும் சந்திக்கிற கர்த்தர். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ பத்தி பலமுறை பேசிட்டோம். கடந்த வாரம் நம்ம தியானிச்சோம். இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் வரும்போது இயேசு கிறிஸ்துவனை என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்? கல்வாரி சிலுவையில. கல்வாரி சிலுவையில பிதா மரிக்கல, கல்வாரி சிலுவையில மரித்தது யாரு? இயேசு கிறிஸ்து குமாரன் தான் மரிக்கிறார். ஒரே கடவுள் தான். இந்த குமாரனாக அவர் என்ன செய்றாங்க, அந்த இடத்துல அவர் பிரசன்ட் ஆகிறாரு. அதுல இருந்து மரிக்கிறார். அந்த வசனம் மட்டும் ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 14 வாசிங்க, 36 வாசிங்க. இந்த இடத்துல 29 சொல்லப்படுக்கும், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டம். இது இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தைகள். இங்க யோவான் அந்த இடத்துல எழுதுறாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தாலும் நமக்குள்ளே வாசம்.
அப்போ அந்த இந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் பிதா பேசிட்டேன். இது வந்து குமாரனை பத்தி நான் பேச போறேன். குமாரன் என்று சொல்லும் பொழுது நம்ம உடனே மனசுல வர்றது சிலுவை மரணம் மட்டும்தான். அப்ப நீங்க இயேசுவே நீங்க எப்பவுமே சொல்றீங்களோ உங்களுக்கு மனசுல என்ன வரணும்னா, என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டிங்கிற என்ன மனசுல வரணும். இயேசு சொன்ன உடனே அந்த டிவியில பார்த்துருப்பீங்களா படம், அந்த ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அல்லது எங்கேயா மாட்டி வச்சிருப்பாங்க பாருங்க போட்டோ, ஏசு கிறிஸ்து சொல்லி, அது ஞாபகத்துக்கு என்ன செய்யக்கூடாது. எது ஞாபகத்துக்கு வரணும்? ஏசு சொன்னா எனக்காக செத்தாங்க, நான் சாக வேண்டிய இடத்துல அவர் மரித்தார், நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார், நான் பாவத்தை சுமக்க வேண்டிய இடத்துல அவர் பாவத்தை சுமந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். கடவுள் God himself died on the cross. கடவுளே சிலுவையிலே மரித்தார். இது இந்த ஸ்டேட்மெண்ட் அது எப்படி சொல்றதே புரியல. நம்ம உறவுகள்ல ஒரு மரணம்னாலே பதட்டப்படுறோம் இல்லையா? அப்போ கடவுளே மரிக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய காரியம். அது உங்களுக்காக எனக்காக. அப்போ உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, நம்ம ஒவ்வொரு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? அப்போ கடவுளே அங்க மரிக்கிறாரு. காட், தேவன், குமாரனாகிய தேவன், குமாரனாகிய கடவுள் அங்க மரிக்கிறதை பார்க்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து, நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டம். அப்போ குமாரன் என்று சொல்லும் போது அதை நீங்க மறக்க கூடாது. அந்த பிலிப்பியர் 3:10, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. போதும். அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள் ஆகி, அவருடைய மரணத்துக்கு சாயல் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இணைக்கப்பட்டிருக்கோம். We are crucified with God, Christ. கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ள மாறிட்டோம். அப்ப அவருடைய ஆக்சுவலா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறது சொல்லப்பட்டிருக்கா. அவருடைய பாடுகளின் ஐக்கியம். அவர் பாடுபட்டாரா? அப்ப நீங்களும் பாடுபட்டிருக்கீங்க. அவரோடு கூட பாடுபடணும். ஆமா, அவர் பாடுபட்டார் போயிட்டார் இல்ல, நம்ம பாடுபடணும் அவருக்காக. அந்த மரணத்துக்கு உள்ளான அந்த மரண வலி எவ்வளவு இருந்திருக்கும். அப்போ அத அவர் ஏத்துக்கிட்டாருங்க அப்படின்ட்டு அசால்ட்டை விட்டு போறதுக்காக சொல்ல வரல. அந்த விசுவாசம் நம்ம இருக்கணும், தப்பு கிடையாது. அப்போ அந்த மரணத்துக்குள்ளாக மாறணும். நம்ம அந்த வலியை நீங்க உண்மையாக உணரணும். நம்ம பிள்ளைங்க வந்து கஷ்டம், ஒரு ஏதோ அடிபட்டாங்க, கால அடிபட்டுருச்சுன்னே நம்ம பதட்டப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டாருன்னா அந்த பதட்ட மக்கள் வரணும். எங்க 2000 வருஷம் கூட அடிக்கப்பட்டாரு பாஸ்டர், இப்பெல்லாம் என்ன அவர் அடிக்கப்பட்டு அப்படிங்கிற அசால்ட்டா நம்ம நினைக்க கூடாது. அதை சொல்ல போறேன். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இயேசுன்னு சொன்ன உடனே அந்த வலியை நீங்க ஃபீல் பண்ணணும். அப்படியே கையில ஒரு வெட்டு விழுந்தோடனே எனக்கு தெரியும் எவ்வளவு வலி இருக்கு. அது சரியா இருக்கு, எத்தனை மாசம் ஆகுது, சரியான ஒரு குத்து கையில குத்துன உடனே 1 மாசம் ஆகுதுல. அப்போ உடம்பு ஃபுல்லா அவளுக்கு அடிக்கப்பட்டு குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு இருக்குன்னா எவ்வளவு வேதனை அவருக்கு இருந்திருக்கும். அது நம்ம அந்த பாடுகளின் ஐக்கியத்தை நம்ம என்ன செய்யணும்? அறியணும். உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும்னு நான் போன வாரம் நான் பேசினேன். அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகணும். அப்பொழுதுதான் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க தகுதி ஆகும். நம்ம இந்த மரணம் வந்து வாழும் பொழுது மட்டும் இல்ல, நம்முடைய மரணத்தை வந்து வச்சுக்கலாம். மரிக்கும் பொழுது எப்படி மரிக்கிறாங்க, நம்மளும் எப்படி மரிப்போம்? எப்படி மரிச்சாலும் பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறீர்கள். யூ ஆர் டைட் இன் கிரைஸ்ட். நீங்க கிறிஸ்துவுக்குள் தான் நீங்க என்ன செய்றீங்க? மரிக்கிறீங்க. அப்போ எப்படி மோசேயோட சரீரம் வந்து யார் அடக்கம் பண்ணது? தேவனே அடக்கம் பண்ணிட்டார். அது யாருமே வேற மனிதர்கள் அடக்கம் பண்ணவே இல்லை. அந்த பாடியை அவரே கொண்டு போயிட்டார், ஆண்டவரே கொண்டு போயிட்டார். அதே போலதான் சேம் நம்மளையும் நம்ம எப்படி மரிக்கிறோம்? இந்த உலகத்துல மரிச்சாலுமே கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு வெளியில மரிக்கிறவங்க தான் கஷ்டம். நம்ம கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோம். மரணத்தை குறித்து நினைச்ச கூடாது, பயப்படக்கூடாது.
தட் இஸ் ஹாப்பி தான், மகிழ்ச்சியா இருக்கணும். மரணம் வந்தாலும் at any time we should be ready for that. எப்பொழுதும் மரிப்பதற்கு, தேவனுக்காக மரிக்க ready. ஒரு சில நம்ம முந்தி போயிருக்காங்க, நம்ம பின்னாடி போக போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் சென்னைக்கு போறேன், ஒரு ட்ரெயின்ல போயிட்டேன், நீங்க அடுத்த ட்ரெயின் பிடிச்சி வரீங்களா, அத மாதிரி ஒருத்தர் முன்னாடி போயிருக்காங்க, அவங்களால இன்னொரு வருஷம் சொல்ல மாட்டோம். நேற்று நைட்ல தியானிச்சோம் நாங்க கார்ல இருக்கும்போது, மரித்தவர்களை குறித்து துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லைன்னு கலாத்தியர் நினைக்கிறேன், தெசலோனிக்கேர்ல சொல்லப்பட்டிருக்கோம். நீங்க இறந்து போன குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது, துக்கப்படவே கூடாது. நித்திரை அடைந்த நிமித்தம் நீங்க என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை அற்றவர்களாக. நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, மீண்டும் பார்ப்போம் நம்பிக்கை இருக்கு. we will see again. புறஜாதி தான் செய்ய பார்க்க போறது இல்லை, கிறிஸ்துக்குள் மரித்தோம் நம்ம we will see again, மீண்டும் பார்ப்போம் நம்பிக்கை இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யக்கூடாது, துக்கித்து இருக்கு அறிவில்லாத இருக்காதீங்கன்னு சொல்றாரு. அறிவில்ல ஞானம் இல்லாம இருக்காதீங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ மரணத்துக்கு ஒப்பான கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நம்ம போனாதான் உயிர்த்தெழ முடியும். இயேசுவை போல அவர் வருகையில உயிர்த்தெழ முடியும், அதை நீங்க மறந்து போக கூடாது. அப்போ கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்தார். சரி, மரித்ததுனால நமக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன? ஏசாயா 53 2 காரியம் இருக்கு. 53:4-5 சமாதானத்தையும் தருகிறாரு, சுகத்தையும் தருகிறாரு. யாருக்கெல்லாம் சமாதானம் இல்லையோ நீங்க என்ன செய்யணும், குமாரன்ட்ட வேண்டணும், இயேசுவே எனக்கு சமாதானத்தை தான். வீட்டு என்ன செய்யக்கூடாது, சண்டை போடுற ஆவி இருக்கக்கூடாது. சண்டை எங்க இருக்கோ அங்க யாரும் இல்லை. ஒரு பாட்டு சின்ன பிள்ளைங்க ஸ்ரீனிவாஸ் சொல்லி பாடுவாங்க, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. அப்போ இயேசு வராத வீட்டில் சண்டை இருக்குமே, இயேசு இல்லாத வீட்டில். ஓகே, அவன் குழப்பம் இருக்குன்னா என்ன அர்த்தம், ஏசப்பா. அப்போ ஏசப்பா இல்லைன்னு ஒருத்தர் வந்து சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே புரியும். ஓகே, அது சொல்ல ஓகே, அது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்போ இயேசு என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, என்னோட கோபத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு, நீங்க விசுவாசிங்கனாலே மறுபடியும் கோவப்படவே மாட்டீங்க. என் பாவம் எவ்வளோ பெரிய பாவி பாஸ்டர்னா, என் பாவத்தை எல்லாம் இயேசு மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற ரியலைசேஷன் வந்துட்டுனா மீண்டும் பாவம் செய்கிற எண்ணமே வராது உங்களுக்கு. தவறு செய்கிற நாட் ஈவன் a bit, ஒரு லிட்டில் பிட் கூட வராது, கொஞ்சம் கூட எண்ணமே வராது, தவறான சிந்தனையே வராது. எப்போ வராது, என்னுடைய இவ்வளோ பெரிய பாவத்துக்காக இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்தார் நினைச்சு. அது குமாரனாகிய தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்து நமக்கு அது விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்து, ஜாய் ஆஃப் தி சால்வேஷன், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்க மறந்து போகக்கூடாது. மூன்றாவதாக யோவான் 16:8 வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஓகே, அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவர் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் 13:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார். அவர் தம்மை சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். போதும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர். பிதா எங்க இருக்காரு? பரலோகத்துல இருக்காரு. இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பாசத்துல, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இடது பாசத்துல இருக்காரா? நமக்குள்ளே வாசமாகிறார். He is in your heart. இருதயத்துல வாசம். வேறொரு தேற்றவாளர், is another comforter. வேறொரு தேற்றவாளர் வந்து என்ன செய்யறாரு? இந்த வசனப்படி பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உங்களுக்குள்ள
இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதே கர்த்தர். அப்புறம் விசுவாசிக்கு நீங்க போகும்போது எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், கர்த்தர் கூட இருக்கிறார். ஒரு முறை ஒரு கடந்த ரீசெண்டா நடந்த சம்பவம் தான். ஒரு வீட்டுல என்னை ஜெபிக்க முடியாது சொன்னாங்க. அப்ப நான் ஜெபம் பண்ணேன். நான் கண்ணை மூடின உடனே எல்லாருமே எனக்கு இடுப்பு கீழே தெரிஞ்சாங்க. கண்ணை மூடின உடனே எல்லாரும் என் ஹைட் உள்ளவங்க தானே, எல்லா லேடிஸ் எல்லாரும் கண்ணை மூடின உடனே எல்லாரும் இடுப்பு கீழே எல்லாம் குட்டி குட்டியா தெரியுறாங்க. நான் மட்டும் கொஞ்சம் உயரமா தெரிஞ்ச போல இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் எனக்கு பெருமைக்காக சொல்லல, ஆண்டவர் அந்த டைம்ல கரெக்டா எனக்கு உணர்த்தின காரியம், எல்லாருடைய ஆவிக்குரிய நிலைமையும் நீ வந்து பிசிக்கலா பார்க்கும்போது பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய நிலைமையில உனக்கு இடுப்பு கீழே தான் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த வீட்டுல, உங்களெல்லாம் சொல்லல, அந்த வீட்டுல நான் சொல்ல. அப்போ அந்த இடத்துல அந்த உணர்த்தின காரியம். இப்போ இந்த மாதிரி தரிசனங்களை அல்லது இந்த மாதிரி தாட்ஸ எண்ணங்களை கொடுக்கறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். ஞாபகப்படுத்துவாரு. நீங்க தப்பு செய்யறீங்க, தவறு செய்யணும்னு என்ன வருது, தடை பண்றாரா? பல முறை தடை பண்றாரு. அதை மீறி பண்ணாதான் நம்ம பண்றோம். தடை பண்றாருல, செய்யாத. நீங்க நினைக்கிறீங்க மனசாட்சி குத்துதுன்னு, இல்ல, பரிசுத்த ஆவியானவர் குத்துறாரு. மனசாட்சி குத்து நம்ம ஒரு பக்கம் நினைச்சாலும் பரிசுத்த ஆவியானவர். தப்பு பண்ணிட்டீங்க, தப்பு பண்ண பிறகு நீங்க வருந்துவீங்கல்ல, கோவப்பட்டிருக்க கூடாது நினைச்சேன், கோவப்பட்டிருக்க கூடாது அப்படி வருந்துவீங்கல்ல, வருத்தப்படுவீங்க இல்லையா? அது நீங்க வருத்தப்படல, உங்களுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் வருத்தப்படுறாரு. அவர் வருத்தப்படுறார். ஹி ஹிம்செல்ஃப். சார், அப்போ கர்த்தர் எங்க வாசமா இருப்பாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் எங்க பரிசுத்தம் இருக்கோ அங்கதான் வாசமா இருப்பார். அசுத்தமான இடத்துல அவர் என்ன செய்ய மாட்டார். அப்போ நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமோ அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமன்றாங்க, அதனால நமக்குள்ள வாசம் பண்றாங்க. நீ மறக்கவே கூடாது. ஆமே. அப்போ பிதா உருவாக்குகிற கர்த்தர், எதெல்லாம் உங்களுக்கு உருவாக்கப்படணுமோ அவர் முழங்கால் போடும்போது பிதாவே சொல்லும் பொழுது அதை நீங்க உருவாக்கிடுவாரு அப்படின்னு விசுவாசிக்கணும். இயேசுங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்படும் போதெல்லாம் எனக்காக கல்வாரி சிலுவையில மரிச்சார் நீங்க விசுவாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நீங்க எப்பமெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ என் கூடவே இருக்கிறாரு, பாவத்தை குறித்து நீதி குறித்து கண்டித்து உணர்ந்துட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்ல, 11 வசனத்துல சொல்லப்பட்டது போல அவர் வந்து சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்கு உள்ள உங்களை நடத்துவார். இதை வாசிச்சேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை நீங்க கேட்கணும். ஆண்டவரே, ஹோலி ஸ்பிரிட், எனக்கு என்னன்னு புரியல, கொள்ளுகிறவன் நல்லதல்ல எங்க சொல்லுவான், போல போய் வச்சுக்கொள்வான், இது எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை கேட்டீங்கன்னா அவரே சொல்லி தருவார். பாஸ்டர் நீங்க ரெண்டாவது கேட்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்ட கேட்கணும்? பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும். அவர் he will teach you. அவர் உங்களுக்குள்ள இதை ஏன் அவரால் டீச் பண்ண முடியும்னா இது எழுந்ததே அவர் தான். அது பரிசுத்த ஆவியினால் they inspired by the Holy Spirit they wrote the God's word. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் படி அந்த வசனம் எப்படி வரும்? ஏவுதல் படி அவர் வசனங்கள்லாம் எழுதினாங்க. இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் காட். அப்ப இது எழுதுனது யாரு? இதுக்கு ஆத்தர் யாரு? ஆத்தர் பரிசுத்த ஆவியானவர். ஆத்தர்னா தமிழ் என்னது? எழுத்தாளர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவர்கிட்ட கேட்டாதான் உண்மையான சத்தியம் தெரியும். பாஸ்டர் வந்து எனக்கு பாஸ்டர் கேட்டாலும் அவர்கிட்ட கேட்ட நான் சொல்லுவேன், நீங்க டைரக்ட் அவர்கிட்ட கேட்டுடலாம். சரியா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். புரிஞ்சுட்டா? அதுக்காக 1 மணி நேரம் பிதாவட்டையும் 1 மணி நேரம் குமாரன்ட்டையும் 1 மணி நேரம் பஸ் தாக்க நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம். நான் வேதாகம கல்லூரி படிக்கும் பொழுது நான் வந்து அதிகமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கணும் நல்ல பிதான்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இதை சொல்லிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரும் பிதாவை கோவப்பட மாட்டாங்களா அப்படின்னு நானே நினைச்சிருக்கிறேன். உண்மையில நினைச்சிருக்கேன். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது இயேசு வந்து அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அப்போ பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் வருத்தப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா நம்ம வந்து ஜெபங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமா தான் போகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தான் பிதா, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வருத்தவே பட மாட்டார். He is only one God. ஒரே தேவன் தானே. எப்படினாலும் ஜெபம். அதுக்காக நீங்க 3ஐயும் பிரிச்சு வச்சு ஜெபம் பண்றாதீங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்றேன். பிதா நீங்க நினைச்சீங்கனாலே அவர்
கிரியேட்டருங்க நீங்க மனசுல வந்துடணும். ஏசுனாலே சிலுவை மரணம் வந்துடணும். பரிசுத்த ஆவியானவர் நானே எனக்குள்ள வாசமாக்காரு, அவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். 5 நிமிஷம் வேகமா முடிச்சிடுறேன். இது தேவன் யார் என்பதை குறித்து அறியும் அறிவு. இதான் இன்ட்ரடக்ஷன். இது கீழே நீங்க உள்ள டீப்பா நீங்க போய்கிட்டே இருக்கலாம். அது நான் வருகிற நாட்களுக்கு கச்சிதமா நான் பேசுவேன். நீங்க யாரு? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி. அப்ப நீங்க யாரு? தேவன் யாரு? அவர் ப்ரொவைடர், அவர் வந்து கிரியேட்டர், அவர் உருவாக்குகிறவர், அவர் வந்து நமக்கு போஷிக்கிறவர், சிலுவையில மரித்தவர், நம்மோட கூட இருக்கிறவர், சத்தியத்துக்குள் நடத்துகிறவர்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. இது தேவனை குறிச்சு. சரியா? நம்ம குறிச்சு என்னன்னா, நீங்க யாரு? அவருடைய பிள்ளை. உங்க பிள்ளைகளை நீங்க விட்டு கொடுப்பீங்களா? அப்போ தேவன் எப்படி உங்களை விட்டு கொடுப்பாரு? நீங்க யாரு? அவருடைய பிள்ளை. நீங்களே உங்க பிள்ளைகளை விட்டு கொடுக்காம இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் எப்படி விட்டு கொடுப்பார்? அதான் ஒரு வசனம் ரொம்ப ஆணி வச்சு ஒரு குத்துற மாதிரி வசனம் சொல்லிப்பார் ஆண்டவர் மத்தியில. பொல்லாதவர்களாகிய நல்லவர்களாகிய நீங்களா, பொல்லாதவர்களாகிய நீங்கள். நம்மள யாரு? பொல்லாதவர்களாகி நீங்களே நல்ல இவ்வளவு பிள்ளைகள் கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா அது நிச்சயம். அப்போ நமக்கு நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு முழங்கால் படிடும் போது நீங்க ஒரு பாவியா நீங்க என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பாவியா மன்னிங்க ஆண்டவரே, டெய்லி மன்னிப்பு தான். சாரி கேட்கறத விட தப்பே பண்ணாம இருப்பது நல்லது தானே? நீங்க ஆண்டவர் சமூகத்துல போய் டெய்லி மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே அப்படி சொல்லாம தப்பே பண்ணாம வாழ்ந்துங்க. அப்போ நீங்க முழங்கால் போடும் போதே, அப்பா உங்களுடைய பிள்ளை நான் வந்திருக்கேன் அப்படி சொல்லுங்க. அவரே மனம் இறங்கிடுவார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்களுடைய பிள்ளை நான் வந்திருக்கேன்ப்பா. தப்பு பண்ணியிருந்தாலும் ஆண்டோட பாங்க, தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க? போங்க ஆண்டவர் போய் அந்த உள்ளத்தின் ஆழத்துல நீங்க சொல்ல, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன சொல்லிப்பேன் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம் நான் சொல்றேன். நான் காலேஜ் படிக்கும் போது என்னுடைய மொபைல் மிஸ் ஆயிடுச்சு. சொல்லிருக்கேன். ஓகே, ரொம்ப நாள் சொல்ல நினைக்கிறேன். என்னோட செல்போன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து 1100 செல் வந்து பயங்கர ஃபேமஸ். எங்க கிளாஸ்ல 2 பேரும் 3 பேரும் வச்சிருப்பாங்க. அதில் நான் ஒரு ஆளு. நானே பாஸோட பையன், கஷ்டப்பட்ட குடும்பம். எங்க அப்பா கஷ்டப்பட்டு அந்த மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. பைபிள் அந்த BA ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது. அப்போ அது கெத்து தான். 2 மாசம் யூஸ் பண்ணேன். பஸ்ல வரும்போது ஒரு தூக்கிட்டேன், மிஸ் ஆயிட்டு. அப்பவுமே அது 4000 ரூபாய் சம்திங், எல்லோ கலர் டிஸ்பிளே. அப்போ நைட்ல எங்க அப்பாட்ட சொன்ன, நான் எவ்வளவோ என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ட்ரை பண்ணி பார்த்தேன். புது செல்லு வாங்கி அப்பாவுக்கு தெரியாம எப்படியோ பண்ணிடணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணி ஒரு 1500 கிட்ட கலெக்ஷன் ஆச்சு. 3500 ரூபா சம்திங், 3800 ரூபா சம்திங் வேணும். வாய்ப்பே இல்லை. எவ்வளவு ட்ரை பண்ணேன். அன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து ட்ரை பண்ண முடியல. போலீஸ் ஸ்டேஷன் போனேன், முடியாது சொல்றேன். அப்போ நைட்டு எங்க அப்பா போய் சொல்லணும், சொல்லிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. செல் எங்க கேட்பார்ல. அப்போ வீட்டுக்கு போயிட்டேன். உள்ள அப்படியே பயமா இருக்கு. எல்லாரும் தூங்கின பிறகு நைஸா அப்பா அப்பதான் வல்லமையா 11 மணி நைட்டு பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு அப்பா. பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது நைஸா போனேன். அப்போ ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. என்னன்னாங்க, இது மாதிரி மொபைல் மிஸ் ஆயிடுச்சு. நான் பஸ்ல வரும்போது சரியான கூட்டம், எப்படியோ பாக்கெட் எடுத்துட்டாங்க, பிட் பாக்கெட் அடிச்சுட்டாங்கப்பா, மிஸ் பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயப்படாத, எதுக்காக நீ பயப்பட, சொல்லிட்டல, ஏன்னு சொல்லிட்டல, அது போதும். இதான் கத்த எதிர்பார்க்காது. நீ அவட போய் சொல்லிட்டாலே போதும். அடுத்த நாள் மறுபடியும் அதே மாதிரி செல் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க எங்க அப்பா சொன்ன காரியம், நீ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நீ என்ன செய்யக்கூடாது, தலை குனிஞ்சு நிக்க கூடாது. அதனால கஷ்டப்பட்டாலும் அப்போ அது இது எவ்வளவு பெரிய ஷாக்கிங் எனக்கு இருந்திருக்கும். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கூட எனக்கு தெரியல, எவ்வளவு பெரிய ஷாக்கிங்கா இருந்திருக்கும். அப்போ அப்பா, தட் இஸ் த லவ் ஆஃப் ஃபாதர், தகப்பனுடைய அன்பு தான். அந்த மறுபடியும் அந்த செலை நான் எவ்வளவு பத்திரமா பாதுகாத்திருப்பேன் இல்லையா? அதுதான் அந்த அன்புல தான் நீங்க போகணும். அப்பாட்ட நீங்க முழங்கால் போடும் போது
அப்பா நான் வந்திருக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மீண்டும் ஒரு செல்போன் வாங்கி கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டுனாலும் வாங்கி கொடுப்பாங்க. அதான் நாம் அவருடைய சமூகத்துக்கு போகும்போது நான் யார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளை என்கிற ஸ்டாண்டர்ட்ல போனோம். எபேசியர் 2:5 அக்கிரமங்களை மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார். அப்ப நீங்க யாரு? தேவனால் இயேசுவால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். நீங்க போகும்போது நான் சொன்னல, கண்ணை மூடணும் எல்லாம் குட்டி குட்டியே தெரிஞ்சாங்கன்னு. நீங்க உலகத்தின் ஜனங்களை பார்க்கும்போது அப்படி தெரியணும். உலகத்தின் ஜனங்க ரட்சிக்கப்படாதவங்க பேசினோடனே நம்ம ஏன் அப்படி பேசினான், என் மகா அப்படி பேசிட்டா, அப்படி பேசிட்டாங்க, சொந்த பந்தவங்க பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்காராம, நான் கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்டவன், நான் கிறிஸ்துவோட ஆண்டுடைய பிள்ளை, அவன் என்ன சொல்லிட்டு போறான், அதை கேர் பண்ணவே கூடாது. அதை மைண்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சோர்வு தான் வரும். ஆமே, அவருடைய பிள்ளை அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டவங்க. 1 Corinthians 2:11 மனுஷரில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவார். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆமே, நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? தேவனுடைய ஆவி இருக்கு. அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதை எபேசியர் வாசிப்பா அவரோட கூட உன்னதங்களில் உட்கார வைக்கப்படுற வசனம் இருக்கு. ஏகப்பட்ட வசனம் சொல்லலாம். இன்னைக்கு ஷார்ட்டா 3 பாயிண்ட். அவருடைய பிள்ளை, அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். 3வதாக அவருடைய தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆமே, அப்படிப்பட்டவதான் நீங்க. அப்ப நீங்க யாரும் தெரிஞ்சு போச்சா? தேவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? இதை மனசை வச்சுக்கோங்க. இத உங்க வாழ்நாள்ல ஒருபோதும் மறக்கவே கூடாது.